Hi everyone. So welcome to Design and Analysis web series. I have posted so many concepts related to design and analysis algorithm like recursive and non-recursive algorithm, greedy algorithm, dynamic and so on. So if you want to know more about this, kindly subscribe and follow. Hi everyone. Welcome back to DAS series. ஸோ இன்றைக்கி நம்ம அடுத்த கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டிவைட் அண்ட் கான்குயருங்கிற கான்செப்ட் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி புதுசாக டாஸ் சீரீஸில் ஒரு கான்செப்ட் ஆரம்பிக்க போகிறோம். அது என்னதுன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதோட இன்ட்ரடக்ஷன் மட்டும் இந்த கிளாஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து எப்படி டைனமிக் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங் என்னது அப்படின்னா, ஸோ இதில் நமக்கு என்ன கிடைக்கும்னா, கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம். அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆப்டிமல் சப்ஸ்ட்ரக்சராக அதை பிரேக் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமுக்கு நமக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைக்குதோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஐ வாண்ட் டு கோ டு ஸ்கூல் ஆர் காலேஜ். ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகணும், ஹோம் டு ஸ்கூல். ஓகே, ஸோ ஹோம் டு ஸ்கூலுக்கு நான் போகிறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஃப்ளைட் யூஸ் பண்ணலாம், அல்லது கார் யூஸ் பண்ணலாம், அல்லது ட்ரெயின் யூஸ் பண்ணலாம், அல்லது பைசைக்கிள் யூஸ் பண்ணலாம், அல்லது எனி மோட்டார் வெஹிக்கிள் யூஸ் பண்ணலாம். மீன்ஸ் ஏதாச்சும் ஒரு ஹோண்டா அந்த மாதிரி ஒரு 2 வீலர்ஸ் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ 2 வீலர். ஓகே, இது பைசைக்கிள். இல்லைன்னா என்ன பண்ணலான்னா வாக் பண்ணி போகலாம். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது ஃபுல்லாகவே நமக்கு என்னதுன்னா, இது ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் தான். ஓகேவா, சொல்யூஷன் இது எல்லாமே நமக்கு சொல்யூஷன் தான். ஆனால் இப்போது ஒரு கன்ஸ்ட்ரெயின் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. கன்ஸ்ட்ரெயின், அதாவது கன்ஸ்ட்ரெயின் மீன்ஸ் எனி கண்டிஷன். ஸோ என்ன கண்டிஷன், எனக்கு காஸ்ட் மினிமமாக இருக்கணும், பட் டைம் எப்படி இருக்கணும்னா ஃபாஸ்ட்டாக இருக்கணும், மேக்ஸிமமாக இருக்கணும். ஃபாஸ்ட்டாக என்னோடய டைமிங் நான் ரீச் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8:30 AM நான் மார்னிங் ரீச் ஆகணும் அப்படின்னா, ஸோ காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும், ப்ளஸ் எனக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டியும் மினிமமாக இருக்கணும். தட் இஸ் மினிமமாக இருக்கணும். ஓகேண்ணா, ஸோ மினிமம் டைமில் நான் ரீச் ஆகணும். ஸோ அதுவும் எனக்கு இருக்கணும். மினிமம் காஸ்ட்டு மினிமம் டைமிங்கில் இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், எதெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வாக் பண்ணாக்கா கண்டிப்பாக எனக்கு காஸ்ட் மினிமமாக இருக்கும், ஆனால் டைமிங் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஸோ பைசைக்கிள் யூஸ் பண்ணோம்னா காஸ்ட் கம்மியாக இருக்கும், பட் இதுவுமே மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு என்ன இருக்கும்னா டைமிங் கம்மியாக இருக்கும். ஓகே, ட்ரெயின் என்னது, ஓகே ட்ரெயின் என்ன பண்ணலாம், ரீச் ஆகலாம். ஓகே, காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும், எனக்கு மாட்ரேட்டு சொல்யூஷனும் எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ கார் ஓகே, ஸோ காரும் ஓகே. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சொல்யூஷன் 1. இது சொல்யூஷன் 2. ஃப்ளைட் 100% டைம் கம்மியாக இருக்கும், பட் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஸோ மோட்டார் சைக்கிள். ஸோ மோட்டார் சைக்கிளும் எப்படி இருக்குன்னா ஓகே, இதுவும் ஓகே, காஸ்ட்டும் டைம் வைஸும் ஓகே தான். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே என்னது அப்படின்னாக்கா, எனக்கு இது ஒரு ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஏன்னா எல்லாமே இங்கே மேலே கிடச்சிருக்க எல்லாமே எனக்கு சொல்யூஷன்ஸ் தான். அதிலிருந்து எனக்கு இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் படி, கண்டிஷன்ஸ் படி எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் நான் என்னன்னு சொல்லுவேன்னா ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த 3 சொல்யூஷன்ஸில் எது என்னால் மேக்ஸிமம் ரீச் பண்ண முடியும், இந்த டைமும் காஸ்ட்டுங்கிற கண்டிஷன்ஸை எதில் நான் அதிகமாக ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நான் பார்க்கணும். இப்போது ட்ரெயின்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும், ட்ரெயின்லேருந்து இறங்கி அங்கேருந்து ஏதாவது ஒரு டூ டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் மேபி இருக்கலாம், அல்லது இறங்கி சம்டைம் வாக்கபிளாக இருக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் அட் சம் கண்டிஷன்ஸ் எனக்கு என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, மேபி இது
ஒத்து வராமல் இருக்கலாம். ஓகே, அண்ட் தென் கார் வந்து ஓகே, பட் எல்லாராலும் வந்து கார் வந்து ப்ரிஃபர் பண்ண முடியாது. ஓன் கார் அல்லது ரெண்டல் கார் கம்பேரிட்டிவாக மோட்டர் சைக்கிளை கம்பேர் பண்ணும்போது அதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதை பண்ண முடியாது. ஸோ எல்லாராலும் பண்ணக்கூடியது என்னது அப்படின்னா சொல்யூஷன் 3, அது வந்து மோட்டார் வெஹிக்கிள் அல்லது 2 வீலர். ஸோ இது எல்லாராலும் பண்ண முடியும். ஸோ ஆவரேஜாக இருக்கவங்க, புவராக இருக்கவங்க, ரிச்சாக இருக்கவங்க, ஆல் த கேசஸ். ஸோ ஆல் கேசஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வித்து மினிமம் காஸ்ட்டு வித்து மினிமம் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பண்ண முடியும். அப்போ இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து அதாவது ஹோம் டு ஸ்கூலுக்கு வந்து எனக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வந்து எதில் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து என்னால் ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளமாக இருக்கோ அது எல்லாத்துலேயும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து சப் ப்ராப்ளம் 1 சப் ப்ராப்ளம் 2 அப்படின்னு சொல்லி அதை பிரேக் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சி, ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளமை என்ன பண்ண முடியும் சப் ப்ராப்ளம் 1 சப் ப்ராப்ளம் 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரிக்கு வந்து நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா சொல்யூஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும், ஈச் அண்ட் எவ்ரி திங். ஸோ அட் லாஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் வந்து நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ டேபிள் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா பாசிபிலிட்டியும் நம்ம எடுக்கிறோம். ஸோ டேபிள் ஃபார்மேட்டில் வந்து ஆல் பாசிபிலிட்டி எல்லா பாசிபிலிட்டியும் என்ன மாதிரியான பாசிபிலிட்டி இருக்குமோ அந்த பாசிபிலிட்டி எல்லாத்தையும் ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் சொல்யூஷன் கொண்டு வரோம். சொல்யூஷன் மீன்ஸ் ரிசல்ட், என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்துக்குரிய. இப்போ இங்கே எடுத்தோம் இல்லையா, ஃப்ளைட்டு, காரு, ட்ரெயின் எல்லா பாசிபிலிட்டியும் எடுத்து அதை வந்து என்ன பண்ணுறோன்னா ஆப்டிமல் சொல்யூஷன் சப் ப்ராப்ளமாக எடுத்து சப்ஸ்ட்ரக்சராக எடுத்து அதில் ஆப்டிமல் சொல்யூஷன்ஸை நம்ம கொண்டு வரோம். அதுதான் வந்து என்னதுன்னா ஆப்டிமல் சொல்யூஷன் சப் ப்ராப்ளம். ஸோ எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ சப் ப்ராப்ளம் 1 சப் ப்ராப்ளம் 2 சப் ப்ராப்ளம் 3 அப்படின்னு சொல்லி அதை பிரேக் பண்ணிடுறோம். பிரேக் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எல்லாத்தையும் ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் வந்து நான் ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீவியஸ் ரிசல்ட்டு. ஸோ இந்த இடத்துல மியாமைசேஷன் அப்படின்னா என்னதுன்னா மியாமைசேஷன் இப்படின்னா என்னதுன்னா என்னோட ப்ரீவியஸ் ரிசல்ட்டை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். சப்போஸ் எனக்கு வந்து 2,4க்கு வந்து ரிசல்ட்டு தெரியணும் அப்படின்னா நான் இதுக்குரிய வேல்யூவை எதிலிருந்து நான் அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் ரிசல்ட்டில் 1,1 1,2 1,3 ஸோ இதில் ஸ்டோர் பண்ணியிருக்க ரிசல்ட்டை வந்து ப்ரீவியஸ் ரிசல்ட்டை வந்து எக்ஸிஸ்டிங்கை வந்து நான் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலான்னா என்னோட கரண்ட் ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணிக்கலாம். அதான் மியாமைசேஷன் மீன்ஸ் இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் ஸ்டோரிங் தி ப்ரீவியஸ் ரிசல்ட். ஸோ நான் ப்ரீவியஸ் ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணியிருக்கனால நான் என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸிஸ்டிங்கை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவர்லேப்பிங்னா என்னென்னா இப்போ நான் ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா இப்போ வந்து நான் கார் 2 வீலரில் வரதான் எனக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடி நான் என்ன இதுதான் பெஸ்ட்டு நான் எப்படி சொல்கிறேன், ஏற்கனவே எடுத்த ஒன்றை வந்து கம்பேர் பண்ணியிருப்பேன் இல்லையா. ஸோ இப்போ கார்னால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பேன், ஃப்ளைட்டோட நான் கம்பேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஃப்ளைட்டும் ஒரு சொல்யூஷன் தான் ஆக்சுவலாக, காரும் ஒரு சொல்யூஷன் தான் ஆக்சுவலாக. ஸோ அப்போ அது என்ன பண்ணுறேன், ஓவர்லேப்பிங் தி சப் ப்ராப்ளம்ஸ். ஸோ இங்கே கிடச்சிருக்கக்கூடியதை வந்து ஓவர்லேப் இதிலேருந்து இந்த ரிசல்ட் நான் எனக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா ஏற்கனவே கிடைச்ச எக்ஸிஸ்டிங் ரிசல்ட்டை வச்சு எனக்கு இந்த புது ரிசல்ட்டை நான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து ஓவர்லேப்பிங் தி சப் ப்ராப்ளம். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்னதுன்னா சீக்வன்ஸ் ஆஃப் டெசிஷன், பிரின்சிபல் ஆஃப் ஆப்டிமாலிட்டி. ஸோ டைனமிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஆப்டிமல் சொல்யூஷனாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நிறைய சொல்யூஷன்ஸ் கிடைக்கும், அதுலேருந்து நான் ஃபீஸிபிள் எடுக்கிறேன், ஃபீஸிபிள்லேருந்து ஒன் ஆஃப் த ஆப்டிமல் சொல்யூஷனை ரீச் பண்ணுறேன். அதுதான் அவங்க பிரின்சிபல் ஆஃப் ஆப்டிமாலிட்டின்னு சொல்லுவாங்க.
அது மட்டும் கிடையாது, என்னால் என்ன பண்ண முடியும்னா சீக்வன்ஸ் ஆஃப் டெசிஷனை அந்த கொடுத்துருக்க ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளமுக்கு என்னால் எடுக்க முடியும். அதுதான் வந்து என்னதுன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ இதோட ஒரு ப்ராப்ளம் சால்விங்கை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.